வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அட்டவணையை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு அட்டவணைகள், அப்புறம் இந்த சட்டத்திருத்தம் மொத்தம் வந்து உங்களுக்கு 106 சட்டத்திருத்தங்கள் இருக்குது. அதில் ஒரு 50-60 சட்டத்திருத்தங்களாவது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி 25 பகுதிகள். ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது மூணுத்தையும் நீங்கள் படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், பாலிட்டிக்குள்ளேயே போக ஆரம்பிக்கணும். 25 பகுதி, 12 அட்டவணை, அப்புறம் சட்டத்திருத்தங்கள். இதை நீங்கள் படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா தான் பாலிட்டி படிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எப்படி அட்டவணைகளை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ உங்களுக்கு 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் 4 அட்டவணைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் அட்டவணை பாருங்கள். ஃபஸ்ட் அட்டவணை வந்து மாநிலம், யூனியன் பிரதேசத்தின் எல்லை. ஸோ முதல் எடுத்தோனையும் எல்லை தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகிறது முதல் அட்டவணை. ஸோ எல்லைனா முதல் அட்டவணை. இரண்டாவது அட்டவணை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடியது உங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்க எல்லாத்தோடைய என்னது உங்களுக்கு சம்பளம். ஓகேங்களா? ஊதியம்ங்க. ஸோ ஊதியம் தொடர்பானது என்னது உங்களுக்கு ஊதியம் மற்றும் சலுகை. ரெண்டாவது சம்பளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், கால் எடுத்து வைக்கிறீங்க, அதான் அது எல்லை. ஸோ எல்லை ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சம்பளம். இல்லை 2 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணிக்கிங்க, 2 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஊதியம் சலுகை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? மூணாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி பிரமாணம். இல்லை மூணாவது என்னது பதவி. 3 எழுத்து இருக்குது பாருங்கள் பதவியில். பதவி வரும்போது பணி வர வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ 3ன்னா என்னது உங்களுக்கு பதவி. இல்லை மூணாவது அட்டவணை பதவி பிரமாணம், சலுகைகள் கொடுக்கக்கூடியது. அடுத்து நாலாவது அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு. இல்லாமல் அதாவது ராஜ்யசபாவில் இடத்தை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துலேருந்தும் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ 4 அப்படிங்கிறது உங்களுக்கு இட ஒதுக்கீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4னா பார்ட்டாக பிரிக்கிறது. 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அப்போ ஒதுக்கீடு பண்ணுறாங்க, இடத்தை ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஐந்தாவது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SC/ST பகுதிகளுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதுங்க. அந்த 5ன்ற ஒரு இதுலேயே இருக்குது பாருங்கள். 5னா என்னதுங்க, 5ன்றது எஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு. ஸோ SC/ST நிர்வாகம். ஞாபகம் வச்சுங்க. 5 அப்படி என்ன படிக்கிங்க, எஸ் மாதிரி வச்சுங்க. SC/ST நிர்வாகம். எந்த பகுதிகளோட SC/ST நிர்வாகம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ATM ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏனா அஸ்ஸாமு, டி என்பது திரிபுரா, எம்ன்றது மிசோரம், இன்னொரு எம்ன்றது மேகாலயா. ATM ஸ்கொயர்டு. இந்த ATM ஸ்கொயர்டு பகுதிகளை தவிர பிற பகுதிகள், எப்படி ATM ஸ்கொயர்டு பகுதிகளை தவிர பிற பகுதிகளுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் 5வது அட்டவணை. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 5 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்க, 5ங்கிறது அட்மின்ங்க. 5ங்கிறது அட்மின். ஞாபகம் வச்சுங்க. 5ங்கிறது அட்மின் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எஸ்னா SC. ஸோ SC/ST பகுதிகளோட நிர்வாகம். அதுவும் முக்கியமாக ATM ஸ்கொயர்டு பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய SC/ST மக்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு 5வது அட்டவணை. ஓகேங்களா? 6வது அட்டவணை. 5க்கு அப்புறம் 6 அப்படியே கண்டினியூட்டியாக வந்துடும். ஃபஸ்ட்டு 5வது வந்து ATM ஸ்கொயர்டு தவிர பிற பகுதிகளுடைய நிர்வாகம் சொல்லி படித்தோம். 6வது அட்டவணை என்ன பண்ணுறோம், அதே ATM ஸ்கொயர்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய SC/ST மக்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் உங்களுக்கு என்னது 6வது அட்டவணை. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 7 என்னங்க, 7வது அட்டவணை பாருங்கள். 7வது அட்டவணை வந்து உங்களுக்கு பட்டியல். இல்லை 7 வந்து உங்களுக்கு என்னது பட்டியல் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 7 பட்டிருக்கேன், 7 கழுத வயசாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னது 7 பட்டிருக்கான். 7 பட்டிருக்கான், இன்னும் திருந்தலை. இல்லை அதனால் 7 பட்டியல்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. 7னா என்னது பட்டியல். என்னங்க பட்டியல் அப்படின்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லி மொத்தம் 3 விஷயம் இருக்குது. அந்தந்த பட்டியலில் அந்தந்த அரசு தான் சட்டத்தை ஏற்ற முடியும். ஸோ மத்திய பட்டியலில் ஒரு 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. ஏங்களா? இது வந்து அரசியல் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா சேர்த்தது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு மத்திய பட்டியலில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 97, 66, 57 அப்படி இருந்துச்சு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில். அதுக்கப்புறம் கூடிருச்சு. ஸோ 7னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், 7 அப்படின்னாலும் 7 பட்டிருக்கான் அப்படின்னா பட்டியல் ஞாபகம் வந்துடணும். இல்லை அடுத்து 8வது அட்டவணை. 8வது அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது. 8 அப்படின்னா என்னது உங்களுக்கு மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது உங்களுக்கு 8. சரி, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 8 அப்படியே திருப்பி பாருங்கள். 8 அப்படியே திருப்பினா மோ மாதிரி இருக்கு பாருங்கள். ஒரு ஒத்த சுரி கொம்பு மாதிரி இருக்குதுங்களா? ஸோ 8னா உங்களுக்கு என்னது மொழிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வந்து விட வேண்டும். ஓகேங்களா? ஸோ 8ன்றது என்னது உங்களுக்கு மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது. அதில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 14 மொழிகள் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 22 மொழிகள் இருக்குது.
இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்டு மொழிகளாக இருக்குது. இல்லை 14 மொழிக்கு அப்புறம் 8 மொழி சேர்த்துருக்காங்க. 21வது திருத்தச் சட்டம், அப்புறம் 71வது திருத்தச் சட்டம், அப்புறம் 92வது அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 3 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. இது 8வது அட்டவணை. ஓகேங்களா? 8னா மொழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்து விட வேண்டும். அடுத்து 9வது அட்டவணை. ஓகேங்களா? 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். 9 நிலத்தை 9னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நிலச்சீர்திருத்தம். இல்லை நிலச்சீர்திருத்தம், அப்புறம் நீதி புனராய்வுங்க. இல்லையா? 9னா நிலச்சீர்திருத்தம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி என்ன ஞாபகம் வரணும்? நீதி புனராய்வு. முதல்ல இந்த 9வது அட்டவணை அப்படிங்கிறதே உங்களுக்கு 1951வது திருத்தச் சட்டம். 1வது திருத்தச் சட்டம் 1951 தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு எல்லாமே முயற்சி பண்ணி 9வது அட்டவணை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 9வது அட்டவணை வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அரசு பணி, கல்வி, அரசு பணி, வேலை வாய்ப்பு இதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக முதல்ல இந்த 9வது அட்டவணை சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய சட்டங்களை கொண்டு போய் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 9வது அட்டவணை அப்படின்னாக்கா என்னது? நிலச்சீர்திருத்தம், அப்புறம் என்னது? நில நீதி புனராய்வு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன். நிலத்தை 9ஆக பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. நிலத்தை என்ன பண்ணுறாங்க? 9ஆக பிரிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நிலத்தை 9ஆக பிரிக்கிறாங்க, என்னது? நீதி கொடுக்க மாட்டாங்க. இல்லை நிலத்தை 9ஆக பிரிச்சுக்கிட்டு நீதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீதி புனராய்வு அப்படின்றத என்ன பண்ணிங்க? ஞாபகம் வச்சுங்க. ஸோ 9வது அட்டவணைன்றது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 10 கட்சி தாவலுங்க. என்னது? 10னா என்னது? கட்சித்தாவல். கட்சித்தாவல் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பண்ணி விட்டுறணும்? 10 போட்டு விட்டுறோம்னு வச்சுங்க. இல்லை நெத்தியில் 10 போட்டு விட்டுறணும். கட்சித்தாவல் பண்ணாங்கன்னா என்ன பண்ணிடணும்? நெத்தியில் 10 போட்டு விட்டுறோம்னு வச்சுங்க. ஸோ கட்சித்தாவல்னா 10. இல்லை கட்சித்தாவல் தடை சட்டம். இல்லை இதுக்காக 52வது திருத்தச் சட்டம் 1985 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கட்சித்தாவல் பண்ணுறவங்களும் என்ன பண்ணிடணும்? 10 படிதாண்டா 10ன்னு சொல்லுவாங்க. ஆனால் படி தாண்டி போயிடுறாங்க, கட்சி தாவலிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கட்சி தாவுறாங்க. ஸோ படி தாண்டி போகிறதுனால 10வது அட்டவணையில் கொண்டு போய் அவங்களை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 10வது அட்டவணை. இல்லை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்னது? 11 பஞ்சாயத்துங்க. இல்லையா? 11 அப்படியே மாற்றிடுங்க. 11ங்கிறது என்னது உங்களுக்கு? பஞ்சாயத்து. 11 வந்து என்ன பண்ணிடுங்க? நம்பரை பாருங்கள். 1 நான் கீழே ஒரு கோடை போடுங்க, பாவா மாறிடும். 11ங்கிறது என்ன மாறிடும்? பாவா மாறிடும். 11ங்கிறது பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. இல்லை 12 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நகராட்சி. பஞ்சாயத்துக்கு தொடர்ச்சியாக என்ன வருது? 12 உங்களுக்கு நகராட்சி வருது. பஞ்சாயத்துக்கு அப்புறம் நகராட்சி. இல்லை அப்படி பஞ்சாயத்துக்கு அப்புறம் நகராட்சி வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான சட்ட திருத்தம் 73வது திருத்த சட்டம் 1992 தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 11வது அட்டவணை அப்படின்னு ஒன்று சேர்த்துருப்பாங்க. இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு படித்து தெரியும் மொத்தம் 8 அட்டவணை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் 9வது அட்டவணைங்கிறது எந்த சட்ட திருத்தம்? 1வது திருத்த சட்டம் 1951. அதே மாதிரி 10வது அட்டவணை 52வது திருத்த சட்டம் 1985. இல்லைங்களா? அதே மாதிரி 11வது அட்டவணை உங்களுக்கு 73வது அமெண்ட்மெண்ட்டு 1992. 12வது அட்டவணை 74வது திருத்த சட்டம் 1992. இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த 4 அட்டவணைகளையும் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டவணைங்கிறது என்னங்க? எல்லை. ஃபஸ்ட்னாலே என்ன தான் உங்களுக்கு? எல்லை. மாநிலம் யூனியன் பிரதேசோட எல்லையை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு மாநிலம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும், யூனியன் பிரதேசம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும்னு சொல்லும். 2வது அட்டவணை வந்து சம்பளம். ஓகேங்களா? 2 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லை, 2வது சம்பளம். ஓகேங்களா? 3வது என்னது? 3வது பதவி பிரமாணம். ஓகேங்களா? 3வது அட்டவணை என்னது உங்களுக்கு? பதவி பிரமாணம் உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? 3 மூச்சு விடாமல் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். 3ன்றது மூச்சு விடாமல் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? 4ங்கிறது 4 பார்ட்டாக பிரிக்கணும், இடஒதுக்கீடு. 4னா 4 பார்ட்டாக பிரிக்கணும், இடஒதுக்கீடு. ஓகேங்களா? 5ங்கிறது எஸ்சி எஸ்டி. அதில் எஸ்சி எஸ்டி என்னது? நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது. முக்கியமாக என்னது? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் தவிர, ஏடிஎம் ஸ்கொயர்டு தவிர பிற பகுதிகளுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னது? 5வது அட்டவணை. அப்போ ஏடிஎம் ஸ்கொயர்டு பகுதிகளின் நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது 6வது அட்டவணை. ஓகேங்களா? 7ங்கிறது என்னதுங்க? 7 பற்றிருக்கான். 7னா பட்டியல். 7 பற்றிருக்கான். 7னா பட்டியல். 8 அட்டவணை. 8 அட்டவணை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 8வது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லக்கூடியது உங்களுக்கு? 8வது அட்டவணை உங்களுக்கு மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? 8 மொழிகள். ஓகேங்களா? 8 மொழிகள். 8 மொழிகள். மோவாக மாற்றிடுங்க. மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை வந்து 14. ஓகேங்களா? 9வது அட்டவணை என்னது? 9 நிலத்தை பிரிக்கிறாங்க. இல்லை என்ன பண்ணுறாங்க? 9 நிலத்தை பிரிக்கிறாங்க, நீதி கொடுக்க மாட்டாங்க, நீதி புனராய்வு. ஓகேங்களா? 10 என்னது? 10 உங்களுக்கு கட்சித்தாவல். இல்லை 10 தாவல். ஓகேங்களா? 10 கட்சித்தாவல். 11 பஞ்சாயத்து, 12 நகராட்சி. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா நம்ம 25 பகுதிகளையும் அதே மாதிரி சட்ட திருத்தத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் பின்னர் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.